தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது தமிழ் சோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் சர்டிஃபிகேட்க்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல நான் டவுன் செக்ஷன் கிளியர் பண்ணியிருந்தேன். இது இல்லாம எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு டெமோ வீடியோ குடுத்திருந்தேன். எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பட் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்திருக்காங்க. எது தொடர்பானது அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு போனஃபைட் சர்டிஃபிகேட், இன்னொன்னு பிடபிள்யூடி கேண்டிடேட். இவங்க 2 பத்தியும். ஏன்னா நீங்க நெறைய டவுட் கேட்கறீங்களா, அதுல இதுவுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5% ரிசர்வேஷன் கோட்டால வர மாணவர்கள் யாருன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்க முடியும். பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்ன்மென்ட் காலேஜா இருந்தாலும் சரி. ஆனா அவங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடண்ட் தான்றதுக்கு அத்தாரிட்டியே என்ன அப்படின்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட். எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களோ அந்த ஸ்கூல்ல இருந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. இவங்க இங்க தான் படிச்சாங்கன்னு சொல்லிட்டு. மேபி 2 கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல அவங்க படிச்சிருந்தாங்க அல்லது 3 கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா கூட, அங்க இருந்து தனித்தனியா சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாமே கவர்ன்மென்ட் ஸ்கூல் தான் 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சேன்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள வர முடியும். மதிப்பெண் சற்று குறைவா இருந்தாலுமே உங்களுக்கு கவர்ன்மென்ட் கோட்டாலயோ அல்லது கவர்ன்மென்ட் காலேஜஸ்லயும் உங்களுக்கு இடமானது கிடைக்கும். இதுதான் நார்மலா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ல யார் புரொடியூஸ் பண்ணணும்? எந்த பீரியட்ல இருந்து புரொடியூஸ் பண்ணணும், குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023க்கு அப்புறம். அதாவது ஆஃப்லைன்ல கவுன்சிலிங் நடக்கும். பொதுவா ராஜீவ் காந்தி அரசு கல்லூரிகள்ல தான் அந்த கவுன்சிலிங் அ கவுன்சிலிங் அங்க நடக்காது. பட் கவுன்சிலிங் தனியா நடக்கிறது வேற. இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்றதுக்கு அங்க ஒரு சர்டிஃபிகேட் புரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த ஸ்டூடண்ட் உங்க கையில இருக்கிற அந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு, நேரடியா அவங்க சொல்ற இடத்துக்கு போயிட்டு, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இதுக்கப்புறம் சொல்லுவாங்க எந்தெந்த செக்டர்ல அந்த டிசபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்ட குடுப்பாங்க. இத முன்னாடிலாம் ஒரே இடத்துல சொன்னாங்க ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு. இப்ப 2, 3 இடத்துல சொல்லுவாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு. இன்னும் அவங்க சொல்லல. சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய சர்டிஃபிகேட் கையில எடுத்துக்கிட்டு, அங்க நேரடியா போயி, அவங்க கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் குடுப்பாங்க இல்லையா? அத அப்லோட் பண்ணணும். அதுவரைக்கும் உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு உங்க கையில ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அத வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க எப்ப அவங்க டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, எந்த சென்டருக்கு சொல்றாங்களோ, அங்க போயிட்டு வெரிஃபிகேஷன முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அத எடுத்துட்டு கவுன்சிலிங் டைம்ல டைரக்ட்டா நீங்க காமிக்கலாம். கவுன்சிலிங் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடக்குமே தவிர, ஆன்லைன் கிடையாது. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 2 பேருக்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டால 2023க்கு அப்புறம் பிளஸ் 2 முடித்த மாணவர்கள் போனஃபைட் தேவையில்ல. அதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் கண்டிப்பா தேவை ஒண்ணு. 2வது இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட் பத்தி. இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்தேகங்கள்ல ரொம்ப முக்கியமான சந்தேகங்கள் எல்லாரும் கேட்கிறது என்ன அப்படின்னா, நேட்டிவிட்டி இது வேணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்றது. நேட்டிவிட்டி நீங்க தமிழ்நாடு ஸ்டூடண்ட் தான்றதுக்கு உறுதிப்படுத்துறது நேட்டிவிட்டி கண்டிப்பா வேணும். அப்லோட் பண்றதுக்கு மேபி வேணா உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைம்ல அது கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டூடண்ட் தான்றதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் அது மட்டும் தான் நேட்டிவிட்டி.
அதனால அந்த நேட்டிவிட்டி செட் கண்டிப்பா தேவை. ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போல உங்களுக்கு வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் படிச்சு பார்த்துட்டு உடனே நிவர்த்தி பண்றேன். தேங்க் யூ.